சர்வம் முருகார்ப்பணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் எப்படி சொல்லலாம், சரிங்களா? இது எதனால் ஏற்படுது, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது நம்ம ஜாதகத்தில் இருக்கா இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதோட பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா, சரிங்களா? அதுக்கு வீடியோவில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு கூட கொண்டே கிடைக்கும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எதனால் ஏற்படுதுன்னா, தந்தையோ இல்லை தந்தை வழியில் இருக்க மூதாதையர்கள் அவங்க செஞ்ச பாவ செயல் தான் இதுக்கு முழுமுள்ள காரணமாக இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி இப்போ உள்ளவங்க அதை செஞ்சாலும் அவங்களோட எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த பித்ருதோஷம் பிடிக்கும். அப்படி அவங்க என்ன கர்மங்களை செஞ்சாங்கன்னா, தன்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையரை கவனிக்காமல் பேணாமல் விடுவது, இதுதான் பித்ருதோஷத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே வழி, சரிங்களா? இந்த பித்ரு சாபமும் சாபமும் இதனால் மட்டும்தான் ஏற்படும். தாய் தந்தையை கவனிக்காமல் விடுறது. இப்போ நம்மளே பார்க்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். இப்போ உள்ள காலத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு சோறு கூட போடாமல் வெளியே துரத்தி விட்டுறாங்க, சொத்துக்களை பகிர்ச்சி பிடிங்கிட்டாங்க, உயிர் நிலத்தில் கொண்டு சேர்த்துட்டாங்க, இப்போ சொத்துக்காக தந்தையை மகனை அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கேன். இது ஃபுல்லாமே பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் அப்படிங்கிறது தான் வரும், சரிங்களா? இப்போ சில பேர் கேட்கலாம், இப்போ நான் என்னோட தாய் தந்தையை நல்லா தான் வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், மூதாதையர்கள் செய்த பார்த்தப்புக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் எப்படி ஒரு மூதாதையர்கள் தேடி சேர்த்து சொத்துக்கள் அவங்க சந்ததியினர் தான் அடையுதோ, அப்போ அவங்க செஞ்ச பாவமும் கர்மவினையும் அவங்க சந்ததியினர் அடையத்தான் செய்யும், சரிங்களா? இது யதார்த்தமான உண்மை, சரிங்களா? இந்த பித்ரு தோஷம் இருப்பவங்களுக்கு எந்த யாகமும் எந்த மந்திரமும் எந்த பூஜையும் உதவாது முதல்ல, சரிங்களா? இதில் நீங்கள் எத்தனை யாகம் பண்ணியிருந்தாலும், எத்தனை மந்திரங்கள் ஜெபிச்சிருந்தாலும், எத்தனை கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துருந்தாலும், எத்தனை தான தர்மங்கள் பண்ணியிருந்தாலும், எத்தனை பூஜைகள் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா பிச்சை தாய் தந்தையை பிச்சை எடுக்க வச்சுட்டு என்ன தான தர்மம் பண்ணி என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. அதே தான் அந்த மூதாதையர்கள் சாபம் இருக்க வரைக்கும் எதுவுமே ஒன்றுமே வேலை செய்யாது. அதை நீக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செஞ்ச புண்ணியம் தான் வேலை செய்யணும். இதுலேயும் சில இது உண்டு. சில வீட்டில் 5 பிள்ளைங்கள் இருக்கலாம், 4 பிள்ளைங்கள் இருப்பாங்க, ஆனால் ஒரு பிள்ளையோட ஜாதகத்தில் மட்டும் பித்ரு தோஷம் இருக்கும். இதுக்கான காரணம் அந்த குழந்தை தந்தையின் மரபணு வழியில் அதிகமாக பிறந்திருக்கு அப்படிங்கிறதான் காரணம். அதுக்காக மிச்சம் இருக்க 4 பேரை விட்டுருமானா விடாது. அவங்களுக்கு பித்ரு தோஷம் இல்லாட்டாலும் மற்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது பிள்ளைகளால் என்றைக்கும் அவங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது, சரிங்களா? இதே ஒரு பெரிய சாபம் மாதிரி தானே. பெற்ற பிள்ளையால் ஒரு நிம்மதியை அவங்க அனுபவிக்க முடியாது. சரி, இந்த பித்ரு தோஷத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் பார்ப்போம். முதல்ல குழந்தை பாக்கியம் இருக்காது. அடுத்து பிள்ளைகள் மரணம். எப்படின்னா, எல்லா இடத்துலையும் அவள் அப்பாவுக்கு ஆசை இருக்கும், தன்னுடைய சந்தை தான் தன்னை கொல்லி போடணும்னு இருப்பாங்க. ஆனால் பித்ரு தோஷம் இருக்கிற வீட்டில் அப்பா தான் இப்போ மகனுக்கு கொல்லி போட வேண்டியிருக்கும், சரிங்களா? கடைசி காலம் தனிமையிலேயோ இல்லை ரோட்டிலேயோ போகும். அவங்களோட பித்ரு சாபம் எல்லாமே கடைசி காலங்கிறது பிள்ளைங்க கூட இருக்காது, சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் ஏன் ஏற்படுறதுக்குள்ள பயங்கரமாக இருக்குன்னா, தாய் தந்தை தான் முதல்ல தெய்வம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் குரு, மாதா பிதா, குரு தெய்வம்னு அதுக்கு அடுத்த முதல்ல மாதா பிதா தான் ஃபஸ்ட்டு. அப்படிப்பட்ட மாதா பிதாவை பேணாமல் விட்டால் வரக்கூடியது தான் இந்த பித்ரு தோஷம். அப்படிங்கும்போது இதோட பாதிப்புங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும், சரிங்களா? நான் மற்ற தோஷ சாபத்தை பற்றியும் பேசியிருக்கோம். ஆனால் இந்த பித்ரு தோஷ சாபங்கிறது ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாக ஆக்கக்கூடியது, சரிங்களா? அப்படி கந்தலாக வெட்டி இருத்துரும், ஒற்றுமை இல்லாமல் ரொம்ப நாசக்காலாக இந்த வாழ்க்கையே அவங்களுக்கு வெறுத்துற அளவுக்கு இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை நாசமாக்கக்கூடியது. இதில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேங்களா, இந்த பித்ரு தோஷம் இருக்கவங்கலாம் அந்த குழந்தைங்க வளர்ந்து அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜில் அவங்க அப்பா இறந்துடும். இந்த குழந்தை தந்தை இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைங்க நான் நிறைய பார்த்துருக்கேன், சரிங்களா? அதேமாரி அப்பாவே பிள்ளைக்கு கொல்லி போடுற இது இருக்கும். இப்படி ரொம்ப கொடுமையான விஷயங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் ரொம்ப வேதனையான தருணங்களை இந்த பித்ரு தோஷம் கொடுத்தோம், சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. அதில் லக்கணம் நம்ம நீங்களும் ஜோதிடம் நம்ம ஆகலாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். லக்கணம் எப்படி பார்க்குறதுன்னு அதில் படி என்ன செய்யுங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 நல்லா ஞாபகம். 1, 3, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்லாம் ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடாது.
சரிங்களா? அதே மாதிரி சூரியன் சந்திரன் ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா யோசிங்க. 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள்ல ராகு இல்லை கேது இருந்தாலும் சரி, இல்லை சூரிய சந்திரனோட ராகு கேது சேர்ந்து இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகும். சரிங்களா? ஏன்னா ராகு முன்னோர்களை குறிக்கக்கூடியது, ராகு தந்தை வழியையும் கேது தாய் வழியையும் குறிக்கக்கூடியது. சரி, பரிகாரம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்பவும் எல்லா சாத வடிவங்களும் சொல்றதான் இப்பவும் சொல்றேன். கர்மத்தால் வந்தது தர்மத்தால் போகும். சரிங்களா? அதனால முதல்ல தர்மம் அதிகமாக பண்ண கற்றுக்கிடுங்க. சரி, இப்போ சாதாரணமாக நீங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த பித்திரு தோஷங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. சரிங்களா? அந்த பட்சத்தில் அதாவது அந்த மூதாதையர், அதாவது பிள்ளைகளால் கவனிக்கப்படாமல் இறந்த அந்த மூதாதையர் இயற்கையாகவே இறந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு 2 தலைமுறை தெரியாது, முன்னாடி தெரியாது. அப்படி தெரிஞ்சு இயற்கையாக தான் இறந்தாரு அப்படின்னா அவங்க தர்ப்பணம் பண்ணுறதுனாலேயே திருப்திப்படுத்த முடியும். சரிங்களா? இயற்கை மரணமாக இருந்தால் அது எப்போ பண்ணலாம்? வருடாந்திர தேதியில் பண்ணலாம், அமாவாசை தேதியில் பண்ணலாம், இல்லைன்னா மகாலயபட்ச வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் தர்ப்பணங்கள்லேயே சரி செய்ய முடியும், அவங்களுக்கு ஈஸியாக சரி செஞ்சிட முடியும் இந்த ஒரு இதுக்கு. இல்லைன்னா இயற்கைக்கு மாறான மரணம், சரிங்களா, அது சோறு போடாமல் துடிதுடிச்சு இறக்குறது, இல்லைன்னா பிள்ளைகளோட கொடுமை தாங்க முடியாமல் தன் உயிரை தானே மரணிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இறந்தாங்கன்னா அது யாக பலத்தால் தான் முடியும். அந்த யாகத்தோட பேரு திலே ஹோமத்தால் மட்டும். திலே ஹோமம் அப்படின்னு வச்சுருங்க, ஏன் வச்சிருக்க மாட்டேன், திலே ஹோமம் யாகம். இந்த யாகத்தால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். இதுவும் சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது, அன்னைக்கு இந்த திலே ஹோம யாகத்தை பண்ணணும். சரிங்களா? அப்படி இந்த ஹோமத்தை பண்ணிங்கன்னா கூட 6 மாதம் காலம் கழிச்சு தான் படிப்படியாக குறையும். ஏன்னா பித்திரு தோஷங்கிறது மிகப்பெரிய சாபத்தில் ஒன்று. சரிங்களா? அதனால உங்க கண்ணுக்கு தெரியாத மூலவிகள் இந்த சாபம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஹோமம் பண்றதுதான் பெஸ்ட். சரிங்களா? ஹோமம் பண்ணுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்க தாய் தந்தையும் நல்லா பேணி பாதுகாத்துக்கணும். சரிங்களா? நீங்க இப்போ நம்ம பண்ற எல்லாருமே கர்ம வினைகள் திருப்பி தான் தரப்படும். சரிங்களா? காசு இருக்கு, பணம் இருக்குன்னு ஆடக்கூடாது. மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு அவங்கள முடிவுகளை போகிறது எல்லாமே சுவர் மேற்பட்ட பந்து போல திரும்ப கண்டிப்பாக தாக்கும் என்பதை மனசுல எப்பவும் வச்சுக்கிடுங்க, மறந்துடாதீங்க. எல்லா சாபமும் பாவமும் கண்டிப்பா பிடிக்கும். சரிங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தினம் தினம் கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.